வணக்கம் மக்களே. நம்ம இப்போ உதயபூரில் இருக்கோம். வந்துட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி அப்படியே நம்ம ரூம் எடுத்துருக்க இடத்துக்கு நடந்து போகலான்னு பார்த்தா போலீஸ்காரங்க ஆட்டோவில் பாட்டி நடந்து போனதுக்கு மேலே ஆட்டோ அலோடு இல்லைன்ட்டாங்க. அப்படியே ரோட்டில் நடந்து போதும் பார்த்தா டெக்கரேட்லாம் பண்ணி கொடையா தலைகளை கமத்தி செவுத்தில் பெயிண்ட் அடித்து என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஜெகதீஷ் டெம்பிள். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதுன்னு அப்புறம் பள்ளிவாள் ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்குன்னாங்க. போய் பார்த்தா சமோசா, கச்சோரி இது மாதிரி தான் இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சமோசா, கச்சோரி தான் காலைல சாப்பாடு. அப்புறம் அண்ணன் கச்சோரியை போட்டு எண்ணெயில் கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு இருந்தாப்புல. அப்புறம் ஆளுக்கு ஒரு சமோசா ஒரு கச்சோரியை சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் காட் இருக்குன்னாங்க. காட்டில் போய் பார்த்தா ஃபுல்லாக ஜோடிஸாக இருந்தாங்க. அதாவது நான் புறா ஜோடியை சொன்னேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காங்க. மனிதர் ஜோடியும் இருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டான பிளேஸு. நமக்கு பூரா அப்படியே ஒரு ஷோ காட்டுச்சு. கிச்சு 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 கிச்சுன்ட்டு ஒரு ரவுண்டு நம்ம மண்டையில் அப்படியே நம்மளை தலை சுற்றி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு அடிச்சுது. அப்புறம் புறாவே டயர்டாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா பூரா வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு திரும்பி கிச்சு கிச்சு கிச்சுன்ட்டு புது ஆள் வரவங்களுக்கு ஒரு ஷோ காட்டிட்டு இதே தான் புறாவோட வேலையாக இருந்துச்சு. அப்புறம் சுற்றி பார்த்தா தண்ணியில் பில்டிங் கட்டியிருக்காங்களா ஆல்ரெடி சும்மா தண்ணி மிதக்குதா என்னன்னே தெரில. சுற்றி பார்த்தா தண்ணி. அதில் வந்து பில்டிங்காக இருந்துச்சு. சும்மா நல்லா இருந்துச்சு. இதே இப்போ ஒரு நல்ல இது பண்ணுற இடம். அப்படியே நம்ம ஒரு ஜோடியை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம்னா சிட்டி பேலஸு. இது ஒரு மியூசியம் மாதிரி. உள்ளே போனால் இதான் சிட்டி பேலஸு. அப்படியே உள்ளே ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு அப்படியே சிட்டி பேலஸ் அப்படியே ஸ்லோவாக உங்களுக்காக காட்டிட்டு அப்புறம் கிச்சு 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 கிச்சுன்ட்டு அப்படியே ஒரு நடைப்பயணம் போட்டோம். நடைப்பயணம் போட்டால் பட்டிசாகர் லேக்குன்னு ஒரு இடம். நானும் சரி நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே இங்கேருந்து நடந்து அங்கே போய் கப்பலில் ஏறி கப்பல்ன்ற பாருங்க போட்டில் ஏறி அப்படியே கிச்சு கிச்சு கிச்சுன்ட்டு தண்ணியில் கூப்பிட்டு போனாங்க. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா பின்னாடி திரும்பி பார்த்தா டக்குன்னு ரெயின்போ மாதிரி ஒரு வியூ வந்துச்சு. ஆனால் அது ரெயின்போ இல்லை, தண்ணி பறக்குது. இதுதாங்க பட்டிசாகர் லேக்கு. பட்டிசாகர் ஏதோ பிளேஸுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். சும்மா வெளியாப்பில் சுற்றி காமிச்சிட்டு வந்துட்டாங்க. 200 சம்திங் டிக்கெட் இருந்துச்சு. வேஸ்ட் ஆனால் லைக் தூரத்துலேருந்தே பார்த்துக்கலாங்க. இது தேவையில்லாமல் காசு கொடுத்து இங்கே போகிறதுக்கு. சரி ஒன் டைம் போகணுன்னா போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு கொண்டு வந்து கப்பல்லேருந்து இறக்கி விட்டாங்க. கப்பலுன்ற திரும்பியும் கப்பல் போட்லேருந்து இறக்கி விட்டாங்க. ஆமாம், இதுமாரி வெளியே நின்றுட்டு ஒரு வியூவை பார்த்தோமா கிளம்புனோமான்னு இருந்திருந்துருக்கலாம். சரி ஒரு டைம் வந்துட்டோன்னு போயாச்சு. அப்புறம் அப்படியே நடந்து போனோம்னா நைட் ஆயிடுச்சு. ரூமுக்கு போனோம். சுற்றி பார்த்தோம்னா அப்படியே சும்மா ஜிகு 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 ஜிகுன்ட்டு லைட்லாம் செட்டு பண்ணி சும்மா வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. நீங்களாம் சின்ன வயசில் சர்க்கஸில் போயிட்டு இந்த பைக் ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நம்ம அண்ணன் சும்மா கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு ஆட்டம் போட்டு ஆடுவாங்க. சும்மா சின்ன வயசு அதில் பார்க்காதெல்லாம் இப்போ பார்த்ததுல ஒரு சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் இதாங்க நைட் ரூம் வியூவை போட்டுட்டு அப்படியே தூங்கணும்னா அவ்வளோதான். நன்றி வணக்கம். இது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே உங்களுக்காக ஒரு வியூ. இந்த சைடு பார்த்தா ஒயிட் சிட்டி, இந்த சைடு பார்த்தா லேக் சிட்டி. மொத்தத்தில் உதயபூர் சும்மா ஜம்முன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் மதியானம் போல் அப்படியே நடந்து போய் ஜக்மந்திர் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு. அதுக்கு வந்து காசு கொடுத்து கப்பலில் போகணும். சம்திங் 600 ஒருத்தன்னு சொல்லாங்க. காலையில் போயிருங்க, இல்லைன்னா மதியானம் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலைல போயிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து மான்சூன் பேலஸ் போயிடலாம். இன்றைக்கி போகிறோம், பார்க்கலாம். நம்ம அப்படியே சுற்றி காட்டினாங்க. சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. எல்லா பில்டிங்கு எல்லா அந்த வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சிட்டி பேலஸோட பேக் சைட் வியூவு அப்படியே அந்த நாம் நேற்று காலையில் பார்த்தோம்லங்க அதேமாரி அந்த வியூவை காமிச்சதில் நீங்கள் கப்பலில் போய் உள்ளேருந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இது இந்த அங்கே இருக்குது இல்லைங்க, அதான் நம்ம நேற்று நின்ன இடம். புறா ஷோ ஸ்டண்ட் பண்ண இடம். புறா அப்படியே சுற்றி அப்படியே செம்மையாக ஜம்முன்னு போயிட்டு
அப்படியே கப்பல் இந்த இதில் கொடுத்துட்டு போகலாங்க. இது ஒர்த்து. இது நமக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துங்க ஜெகமந்திரி ஐலாண்டு. பட் ஆனால் காலையில் போயிருங்க. இது வந்து தாஜ் பேலஸு. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அங்கே போவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் நம்ம அங்கே போயிடுவோம். இதுதான் ஜெகமந்திரி ஐலாண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஹோட்டல்லாம் இருந்துச்சு. இங்கே எல்லாம் காஸ்ட்லி. நம்ம எதுவும் சாப்பிடல. அப்படியே ஒரு சுற்றிட்டு என்ன இருக்குன்னு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிட்டோங்க. அப்புறம் வெளியே வந்து அப்படியே வெளியே இருந்து ஒரு வியூவை காட்டினோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஜெகமந்திரி ஐலாண்டில் இருந்து நான் காலையில் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே ஒரு பில்டிங்காக இருந்துச்சுல, அதுதான் அது. அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. மான்சூன் பேலஸ் போனோம். சும்மா 2 பைக்கை ரெண்டில் எடுத்துகிட்டு விருன்னு போனால் வண்டியில் பிரேக் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா வண்டியை கொடுத்து விட்டாங்க. முருன்னு முறுக்கிட்டு மான்சூன் பேலஸ் போனோம். அப்படியே உங்களுக்காக ஒரு வியூவை காமிச்சிட்டு நேராக உள்ளே போகலான்ட்டு பார்த்துட்டு இருந்தபோது இந்த வியூ உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதாங்க மான்சூன் பேலஸு. அப்படியே மான்சூன் பேலஸ்லேருந்து மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு வியூ. இது நம்ம காலையில் காமிச்சது அங்கே பக்கம், இது இந்த பக்கம் சுற்றி வியூ தாங்க. நம்ம இப்போ மான்சூன் பேலஸில் என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போக போகிறோம். பார்த்தா உள்ளே பறவை சரணாலயம்னாங்க. எல்லாம் பொம்மையாக வச்சுருந்தாங்க. நாங்களும் உண்மை நினச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா எல்லாம் பொம்மை. சரி, மியூசியம்னா பொம்மை தானே இருக்க தானே செய்யும் அப்படின்ட்டு ஒரு பார்வை எடுத்துட்டு வெளியே போட்டா வாயால் அப்படி ஒரு வியூங்க. சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. சுற்றி பார்த்தா மழை, சன்செட் ஆகிறது. சும்மா நிறைய பேர், மக்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே ஒரு சுற்றுன்னு சுற்றிட்டு திரும்பி உங்களுக்காக ஒரு டைம் ஒரு வியூவை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி போனால் மதியம் நைட்டு வந்துட்டு காலைல வியூவை காமிச்சாச்சு. உங்களுக்காக நைட் வியூ காமிக்கணும்ல, அதனால் அப்படியே போயிட்டு திரும்பி காலைல ஏறின இடத்துக்கு போயிட்டு நைட் வியூ ஒரு வியூவை பண்ணிவிட்டு அப்படியே ஜம்முன்ட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க உதயபூர். அடுத்த வீடியோ ஜோத்பூர் வீடியோ பார்ப்போம். பாய் பாய், see you.